ஷோ, நேரங்கிழமை சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்காவது படுக்கலான்னு பார்த்தா தான் இந்த மனுஷன் இன்ன வரைக்கும் போயிட்டு வராம உட்காந்துருப்பான் கடுப்பேத்திக்கிட்டு. மற்ற நாள்ல எல்லாம் பாரு 5 மணி ஆகுதோ இல்லையோ டானு அலாரம் அடிச்ச மாதிரி வீட்டில் வந்து உக்காந்துக்குவது, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு. இன்னைக்குன்னு பார்த்து பசி வேற உயிர் போகுது, இந்த ஆளை காணோம். இந்த ஆள் வந்தா சாப்பிட்டு பழகிட்டு இந்த ஆள் இல்லாமல் சாப்பிடவும் சங்கடமா இருக்குது. இந்த பயவுல வந்தானா கூட அவனோட சேர்ந்து சாப்பிடலான்னா அவனும் பாரு ஊரு 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 ஊருக்கே பிறந்து ஊருக்கே வளர்ந்துக்கிட்டு உட்காந்துல ஒரு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஊர்ல உள்ளவனுக்கு செய்யறதுக்கு தான் இங்க ஆளு. ஓ, எப்ப வருவானுங்களோ. வாடி வா. இத்தனை நாளா நீ எப்படியாப்பட்டவனு கையுங்களவமா பிடிக்கணும்னு நானும் எவ்வளவோ பார்த்தேன்டி. ஆனா இன்னைக்கு கையுங்களவமா பிடிச்சிட்டேன் பாத்தியா? டேய், அவன் புருஷனா இருக்கும்போது முந்தானிய பிடிச்சிக்கிட்டு நீ உக்காந்துருக்க, அதுவும் என் வீட்டுல. இங்க பாரு ஆறுமுகம், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. டேய், உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா. நானும் உன்னை நோட்டு பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். என் பொண்டாட்டி வெளியே வரும்போதும் போகும்போதும் நீ அவ்வளோ நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. உன்னை என்னைக்காவது கையங்குழம்ப புத்திக்கணும், அப்படியே தூக்கி போட்டு நான் மிதிக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்துட்டேன்ல. இங்கே பாரு, வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத ஆறுமுகம். அமுதா எனக்கு தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியா? எங்க அண்ணன் எனக்கு அண்ணன் மாதிரிங்க. ஓ, இவன் என்னமோ உன்னைய தங்கச்சி மாதிரின்றான், நீ என்னமோ இவனா அண்ணன் மாதிரின்ற. அப்ப இங்க என்ன நடந்துச்சு? அண்ணன் ஒன்னேன்ற அண்ணனுக்கு உன் முந்தானிய பிடிக்க ஜோலி என்ன வந்துச்சு? அதுவும் நான் இல்லாத போது இவனுக்கு இங்க என்ன வேலை? இவன் வீடு அங்க இருக்குது, அவன் எதுக்கு இங்க வந்தான்? அது சரி, நீ எதுக்கு கதவை திறந்து போட்டிருந்த? இங்க பாருங்க, அசிங்கமா பேசாதீங்க சொல்லிட்டேன். இந்த வரைக்கும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் பார்த்துட்டேனே, இதை வேற தனியா வேற நடக்கணுமோ? ஐயோ ஆறுமுகம், உன் மனசும் உன் புத்தியும் சாக்கடை நிறைஞ்சு போய் கிடக்குது. மனுஷனா நீ எல்லாம் ஒரு பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? ஏய், அவ என் பொண்டாட்டி, அதனால நான் பேசுவேன். ஓ ஓ ஓ, இப்பதான் புரியுது. இங்க சுவிட்சு போட்டா அங்க லைட் தெரியுதோ? தெரியும்டி, தெரியும். நீ மேனாமினிக்கு மாதிரி மினுக்கும் போதே எனக்கு தெரியும். வெளியே வந்து கும்மி அடிக்கும் போதே உன்னையும் நான் கண்டுபிடிச்சிக்கிட்டே தாண்டா இருந்தேன். இன்னைக்கு மாட்டிக்கிட்டல்ல. ஏய், இங்கே பாரு, ஒரு இதுக்கு மேல நான் மரியாதையே பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். அம்புட்டு தான் உனக்கு. டேய், நீ என் வீட்டில் நான் ஆள் இல்லாத போது உள்ள வந்து இருந்ததுக்கு நான் தானே ஒன்னே மரியாதை நம்ம பேசணும். நீ என்னடா என்னையே திமிரா பேசிக்கிட்டு இருக்க? ஆறுமுகம், உனக்கு இது நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். ஏய், என்னடா என்ன எக்கத்தாலமா என்னையெல்லாம் பார்த்து ஈனாவன நெத்தில எழுதி ஒட்டி இருக்கோ? அண்ணன் எப்படா சாய்வான், தின்ன எப்படா காயுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தீங்களோ? இவன் மனுஷனே கிடையாது. இதுல வேற தினந்தோறும் சண்டை குடி. நீ எல்லாம் மனுஷனாடா? ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படியெல்லாம் சேர்த்து வச்சு பேசுற? ஏய், உனக்கு என்னடா இங்க வேலை? உன் வீடு அங்க இருக்கும் போது. ஐயோ, தயவு செஞ்சு உங்க வாயை கொஞ்ச நேரம் மூடுங்க. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே அசிங்கமா இருக்கு. அவர் எனக்கு அண்ணன் அண்ணன்ற அண்ணன் மாதிரி உள்ளவங்களோட இப்படி பேசுறீங்களேங்க, ரொம்ப கேவலமா இருக்குங்க. இத்தனை வருஷம் நீங்க என் கூட வாழ்ந்த வாழ்க்கை இதுதானா? இப்படி சந்தேகப்பட்டு பேசுறீங்க. நானும் ஒவ்வொரு நாளும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டு எவ்வளவு தூரம் நான் பொறுத்து போறது. ஆனாலும் நீங்க பேசுற பேச்சுக்கு நானே அப்படி மாறிடணும்னு தோணுது. என்ன மாறுறது? நீ தான் மாறி இருக்கியே. இதான் நான் கண்ணுங்க இதான் பார்த்துட்டேனே. பாரு, கண்ணால காண்பதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரிக்கிறத மெய்யின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு கண்ணுங்காத வச்சு பேசாத. ஏய், வாயமுறா, கைங்களமா சிக்கனோனே நடிக்கிறியோ? அடைச்சி, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? எல்லாம் என்ன ஜென்மோனே தெரியலடா. ஒரு பையனை பெத்து வச்சிருக்க. இந்த பெரியவங்களை பார்த்து தான் சின்ன பிள்ளைங்க கத்துப்பாங்க. நம்ம எதை ஒன்று இப்போ விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு அறுவடை பண்ணுவோமே. நீ ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பொண்ணையும் இந்த பையனையும் அப்படி பேசுறியே. வயசான காலத்துல இவங்க தாண்டா உனக்கு கஞ்சி ஊத்த போறாங்க. இந்த குடியோ இல்லை இன்னைக்கு நீ சுத்துறிய அந்த பொறுக்கி பயல்களோ நாளைக்கு உனக்கு வந்து கஞ்சி ஊத்த மாட்டாங்கடா. அப்படியாப்பட்ட பிள்ளைய வாழ்ற காலத்துல நிம்மதி இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா வயசான காலத்துல எப்படி அவனையெல்லாம் பார்த்துப்பாங்க? ஏய், என்னடா எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்க? கையங்களவமா மாட்டினோனையும் திமிர் பேச்சு பேசுறியா? டேய், இப்ப கையங்களவமா மாட்டினா இப்ப என்னடா பண்ணோம்? என்ன பண்ணோம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான்.
உன் பொண்டாட்டியோட சேலை முந்தானியும் தீப்பிடிச்சி எரியுது. உன் பையன் வந்துட்டு கதறுன்னு கதறினான். அதனாலதான் ஓடி வந்தேன். இல்லைன்னா எனக்கு என்ன தலையெழுத்து வெங்காயமா? ஓ, இதுதான் சாக்கோ. அடச்சி, மனுஷனே கிடையாது. என்னடா ஓடுறியா? இந்த வாரம் இரு. அடியே இழுப்பி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி? ஆள் இல்லாதனால என்னென்ன வாக்குற? முதல்ல அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை தூக்கி போட்டு நங்குன்னு மிதிக்கிறேன். ஐயோ ஆண்டவனே, இப்படி மான மரியாதையே வாங்குறானே. எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரு அண்ணன் மாதிரி இருக்கிற வரவோடு இப்படி கேவலமா பேசுறானே. வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஐயோ ஆண்டவனே, ஒரு காலத்துல அழகா இருக்கேன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அழகும் இந்த வெள்ளத்தோளும் எனக்கே என்னை பார்த்தா அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கு. ஏண்டா நான் இப்படி பிறந்தேன்னு, நான் என்னதான் பாவம் பண்ணேனே தெரியல. இவனை மனமுருகி வந்து குடும்பத்தை விட்டு வந்தது ஒரு குத்தமா? ஒவ்வொரு நிமிஷமும் இப்படி சாவடிக்கிறானே. நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? ஐயோ, வெளியே வேற போயிருக்கானே. இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. அங்கோ நீ அங்கெல்லாம் வர வேணாம்ப்பா, நீ உள்ளேயே இரு. அந்த சாக்கடை பிடிச்சவன் செத்தும் தொலைய மாட்டேங்கிறான், நம்மளை நிம்மதியா வாழவும் விட மாட்டேங்கிறான். ஐயோ, என்ன பண்றான்னு தெரியல. இருப்பா. என்னடா ஆளை கண்டோனே ஓடுறியா? பாரு ஆறுமுகம், எனக்கு சாதாரணமா கோவம் வராது. கோவத்துல நான் அடி எடுன்னு வெளுத்து போடுவேன். கம்முன்னு கைய விடு. ஏண்டா நீ என் வீட்டுக்குள்ள வருவ ஆள் இல்லாத நேரத்துல நான் உன்னைய வந்து தலையில தூக்கி வச்சு ஆடுவேன்னு நினைக்கிறியா? இவனா எனக்கு கோவத்தை வேற கிளறிக்கிட்டு இருக்கான். என்னது, ஏத்த வீட்டுக்காரி வீட்டுல ஏதோ சண்டை மாதிரி இருக்கு. அவன் பூசன் குரல் கேக்குது. ஓஹோ, ஏத்த வீட்டுல சண்டையோ? என்னடா இந்த மனுஷன் வேற இன்ன வரைக்கும் வரலையே, நேரமே போகலையே நினைச்சேன். இந்தா இப்ப நேரம் போறதுக்கு சரியானது வந்துருச்சுல்ல. சகஜோதியா இருக்குமே கொஞ்ச நேரத்துக்கு. அவன் அவளை அடிக்க, அவ அழுக, அதை பார்க்க சும்மா குளுன்னு இருக்கும். போய் பாப்போம் இன்னைக்கு என்ன கூத்தோ என்னவோ தெரியலையே. ஆறுமுகம் கைய விடு. ஆறுமுகம் அடிச்சு புடுவேன். அட்ரா பாப்பான், அடி பாப்போம். ஐயோ என்னங்க, தப்பு பண்ணாதீங்க, கம்முன்னு விடுங்க. நடிப்பு வெங்காயத்துக்கெல்லாம் மயங்குற ஆளு இந்த ஆறுமுகம் கிடையாது. உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஏய், நான் சொல்லிட்டு இருக்கேன், கையெடு. ஏய், நடிக்காதடா, சொல்லிக்கிட்டே இருக்கேன். வெண்ண பார்த்தா வெண்ணெங்க மாதிரி இருக்கோ. இது என்ன புது கூத்தா இருக்குது? என் புருஷன் எதுக்கு பாவன அடிச்சானு தெரியலையே. என்ன 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 நடக்குதுங்க? எட்டுக்கிட்டு மிதிச்சேன்னு வையி, ஏன்னா பொறுத்து போனா என்னமோ ஓவர பொங்கிக்கிட்டு திரியிற. எனக்கு என்ன தலை எழுத்தா? வீட்டுல கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கும்போது குரங்கு மாதிரி இது நான் எதிர்பார்ப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா? என்ன ஒன்ன மாதிரி கேவலமான நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னங்க ஆச்சு முதல்ல? இங்க பாரு, நான் சாதாரணமா இருக்கான், இவன் அடிக்க மாட்டான் வைக்க மாட்டான்னு நினைக்காத. ஒரு காலத்துல உன்ன மாதிரி சண்டியர் தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சவன் தான். உள்ள தலை எடுத்ததுக்கு அப்புறம் வாயை முடிக்கிட்டு கப்பு சுப்புன்னு கிடக்குறேன். சும்மா என்ன சீண்டி உத வாங்கிட்டு தெரியாத சொல்லிட்டேன். என்னமோ அவன் சண்டியரோ? சட்டையை தாள தூக்கி விட்டுக்கிட்டு திரிவியோ? தூக்குறதுக்கு கை இருக்காதுடி மாப்பிள்ள. ஏதோ தங்கச்சி மாதிரி இருக்கு அந்த புள்ள. சரி, பத்திக்கிட்டு துணி எரியுதுன்னும் போது பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? என்ன ஒன்ன மாதிரி கல் நெஞ்சக்காரன் நினைக்கிறியா? கூட பிறந்த பிறப்பா இருந்தாலும் அதெல்லாம் கூட பிறந்த பிறப்பு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது கேவலமான புத்தி கொண்டவனா இருக்கிற நீ. கல்சடை மாதிரி குணம் இருக்கிறவங்களுக்கு தாண்டா இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரும். நல்ல குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எவனுக்கும் இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வராது. பொண்ணுங்கெல்லாம் உனக்கு என்ன கிள்ளு கீரையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அவ்வளோ கேவலமா உனக்கு சந்தேகம் வருதுன்னா நீ எதுக்குடா அப்பெல்லாம் கல்யாணம் பண்ற? உங்களுக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? அது உள்ள வர பிள்ளைங்க தான் உங்களுக்கெல்லாம் ஒரு குறை. ஏமா இவங்கிட்ட அடியும் உதவி மிதியும் வாங்கிட்டு இத்தனை நாளைக்கு கஞ்சி ஊத்து குடிக்கிறதுக்கு பதிலா காலம் முழுக்க நீ போய் எங்கிட்டாவது போய் இருந்தது வாழலாம். இவன் கூட இருந்து மல்லு கட்டுறதுக்கு எவ்வளவு கேவலமா பேசுறான் பாரு. என்னது, என் புருஷனா கேவலமா பேசுனானா? அடே இங்க பாரு, நீ வேற எங்கிட்டாவது போய் எதை வேணாலும் பேசு வையி. ஆனா என் புருஷனை பத்தி ஏதாவது பேசுறேன்னு வையி, ஆஞ்சு விடுவேன். ஆஞ்சு சொல்லிட்டேன். நானும் போனா போதுன்னு போய் விட்டுக்கிட்டு இருந்தா ஓவர பம்மாத்து கட்டிக்கிட்டு இருக்கியா நீ?
இங்க பாரு, உன் ரவுடித்தனம் உன் பொறுக்கித்தனம்லாம் உன் வீட்டோட வச்சுக்கணும், வெளியே வந்து வச்சுக்க கூடாது. அதுவும் ராமர் மாதிரி இருக்க என் புருஷனை பார்த்து நீ சந்தேகப்பட்டு பேசுறியா? இங்க பாருடி சிலுப்பி, உன் குடும்பத்துல உன் புருஷன் ஓவரா வாயை நீட்டிக்கிட்டு இருக்கான், அப்படியே கட் பண்ணி போடுவோம் பாத்துக்க. உனக்கும் உன் பொண்டாட்டியை வந்துட்டு பாத்துக்கணும் வச்சுக்கணும்னா உள்ளே பூட்டி வச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு கதவை திறந்து வச்சுக்கிட்டு அப்படியே காலை கத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க? என்ன நேரத்துல பொண்டாட்டி அப்படியே இடுப்புலயே வச்சுக்கிட்டு அப்படியே சுத்த வேண்டியதானே? யார் உனையா வேண்டானா ஓவரா நடிச்சுக்கிட்டு திரியிறியா நீ? என் புருஷன் அடிக்க மாட்டாரு, அடிச்சாருன்னு வையி காது ஜப்பு கிழிஞ்சிரும். ஒரு காலத்துல என் புருஷன் எப்படி கோவப்படுவாரு தெரியுமா? ஏதோ கொஞ்சம் அடங்கி போய் இருக்காருன்றதுக்கோசரம் வாயை நீட்டிக்கிட்டு போவியோ நீ? கேரடி, உன் புருஷன்கிட்ட சொல்லி வையி, ஓவர் திமிரு பேச்சு பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். வாங்குங்க நீங்க உள்ள. பாரு, இன்னைக்கு கொடுத்தா அடி கம்மி. நான் அந்த புள்ள மூஞ்சிக்காக தான்டா உன்னை விட்டுட்டு போறேன். ஏதோ ஒரு பையன் இருக்குது, உன்னை அடிச்சு கிடிச்சு அதுங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா என்ன பண்றது, போறதுக்கு கூட போக்கடை இல்லாம இருக்குதுங்கன்ற ஒரே கணத்தை விட்டுட்டு போறேன். இன்னொரு தடவை நீ என்கிட்ட சிலுப்பிக்கிட்டு திரி, அவனே சிலுப்புற சிலுப்புக்கு கையும் காலும் இருக்காது. எவனை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், எவனும் நம்மள கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தெரியாத. ஊருக்காரன் மொத்த பயிர் உன் மேல கொலவெறியில இருக்காங்க. அத்தனை பேர் வந்தாங்கன்னு வையி, மிதிக்கிற மிதியில சாணி பிதுங்கிக்கிட்டு வந்துடும். கேருமா அமுதா, இவனையெல்லாம் உள்ள போட்டு சாத்துன்னு வையே, அவன் பாட்டு கப்பு சுப்புன்னு கிடப்பான். அதை விட்டுப்பட்டு வெளியே விட்டு திரியறதுனாலதான் இவனுக்குள்ள இம்புட்டி எகத்தாலும். பேசுறதுக்கு பேசி நீ எதிர் பேச்சு பேசணும், கையை நீட்டும் போது நீ காலை நீட்டணும், அப்படி இருக்கணும். ஒண்ணுன்னா நீ 10 செய்யணும். அப்பதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அடங்குவானுங்க. போனா போதுன்னு விட்டு கொடுத்து போனோம்னா இவனுங்கள தலைமையில ஏறிக்கிட்டு போவானுங்க. கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு ஆடிக்கிட்டு திரிகிறியா நீயே? அப்படியே வர்ற ஆத்திரக்கு சலுப்பு 4 அப்பி விடுவேன். அண்ணே விட்டுருங்க அண்ணே, வேணாம் அண்ணே. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் போனேன். மவனே அடுபவிப்பாயில என்னைய அடிச்சு போட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஏண்டி, அவன் எல்லாம் என்னை அடிக்கிற அளவுக்கு நீ தாண்டி காரணம். உன்னை உள்ள போட்டு சாத்தினா சரிப்பட்டு வந்துருண்டி. வாடி, உன்னை உள்ள வச்சு இன்னைக்கு லாடம் கட்டுறேன். என்னடா அங்க சத்தம்?